12th அட்வான்ஸ் தமிழில் புனைகதை இலக்கியம் ஓர் அறிமுகம். இந்த பாடத்தில் உள்ள ஒன்லைனர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் உரைநடை இலக்கியம் சார்ந்த கோட்பாடுகள் யார் காலம் முதலாகவே இருந்து வந்துள்ளது? ஆன்சர், தொல்காப்பியர். தமிழ் உரைநடை இலக்கியம் சார்ந்த கோட்பாடுகள் தொல்காப்பியர் காலம் முதலாகவே இருந்து வந்துள்ளது. செகண்ட் கொஸ்டின், பாட்டிடை வைத்த குறிப்பு, உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள், உரை வகை என டேஸ் சார்ந்த எண்ணங்களை தமிழ் இலக்கிய வரலாற்றில் காலந்தோறும் கண்டுகொள்ள முடிகிறது. ஆன்சர், உரைநடை. பாட்டிடை வைத்த குறிப்பு, உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள், உரை வகை என உரைநடை சார்ந்த எண்ணங்களை தமிழ் இலக்கிய வரலாற்றில் காலந்தோறும் கண்டுகொள்ள முடிகிறது. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மேலை இலக்கியங்களின் தொடர்புக்கு பின்தான் தமிழில் முழுமையான உரைநடை இலக்கியங்கள் தோன்றியுள்ளன. செகண்ட் பாயிண்ட், மேலை நாட்டினர் உருவாக்கிய உரைநடை வகையிலான புதினங்களின் தாக்குறவு தமிழிலும் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் என்னென்னா இரண்டும் சரி. அப்போ மேலை இலக்கியங்களின் தொடர்புக்கு பின்தான் தமிழில் முழுமையான உரைநடை இலக்கியங்கள் தோன்றி இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, மேலை நாட்டினர் உருவாக்கிய உரைநடை வகையிலான புதினங்களின் தாக்குறவு தமிழிலும் காணப்பட்டது. அடுத்த கொஸ்டின், ஐரோப்பியர்கள் தங்களின் தொடக்ககால புதினங்களுக்கு பயன்படுத்திய சொல்லாட்சி எது? ஆன்சர், சரித்திரம். ஐரோப்பியர்கள் தங்களோட தொடக்ககால புதினங்களுக்கு பயன்படுத்திய சொல்லாட்சி எதுனா சரித்திரம். தமிழ் படைப்பாளிகள் தொடக்ககால புதினங்களுக்கு பயன்படுத்திய சொல்லாட்சி எது? ஆன்சர், வரலாறு. புதினம் டேஸ் வகையில் ஒன்று. ஆன்சர், புனைகதை. புதினம் டேஸ் வகையில் ஒன்று. ஆன்சர், புனைகதை. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்று சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் தோன்றிய தொடக்ககால முயற்சிகள் தனிநபர் சார்ந்த வரலாற்று இலக்கியமாகவோ அல்லது அத்தனிநபர் சமூகத்தோடு கொண்ட உறவுகளை பேசும் இலக்கியமாக புதினங்கள் அமைந்தன. ஆன்சர், சரி. தமிழில் தோன்றிய தொடக்ககால முயற்சிகள் ஒன்று தனிநபர் சார்ந்த வரலாற்று இலக்கியமாக இருந்திருக்கு, இல்லைனா அத்தனிநபர் சமூகத்தோடு கொண்ட உறவுகளை பற்றி பேசுகிற புதினங்களாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், முற்று பெறாமலேயே முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிற பாரதியின் எந்த புதினம் அவரின் இறுதிக்கால நூலாக அறியப்படுகிறது? ஆன்சர், சந்திரிகையின் கதை. முற்று பெறாமலேயே முதல் பாகத்துடன் முடிந்து விடுகிற பாரதியோட சந்திரிகையின் கதை அந்த புதினா அவரோட இறுதிக்கால நூலாக அறியப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழின் முதல் புதினம் எது? ஆன்சர், பிரதாப முதலியார் சரித்திரம். அப்போ பிரதாப முதலியார் சரித்திரம் தான் தமிழோட முதல் புதினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், சந்திரிகையின் கதை எழுதப்பட்ட வருடம் என்ன? ஆன்சர், 1920. சந்திரிகையின் கதை எழுதப்பட்ட வருடம் 1920. அடுத்த கொஸ்டின், பிரதாப முதலியார் சரித்திரம் நூலின் ஆசிரியர் மற்றும் நூல் வெளியிடப்பட்ட வருடம் கேட்குறாங்க. 2 கொஸ்டின் வருது. பிரதாப முதலியார் சரித்திரம் நூலின் ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம். நூல் வெளியிடப்பட்ட வருடம் 1879. இந்த நூல் எழுதப்பட்டது 1857. பெருங்கலகம் அப்பா எழுதியிருக்கிறாங்க, ஆனால் அது வெளியிடப்பட்டது 1879. அடுத்த கொஸ்டின், கமலாம்பாள் சரித்திரம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர், ராஜமையர். எப்போ எழுதிக்கிறார்னா 1896. கமலாம்பாள் சரித்திரம் நூலின் ஆசிரியர் ராஜமையர். பத்மாவதி சரித்திரம் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர், மாதவையா. எந்த வருஷம்னா 1898. கமலாம்பாள் சரித்திரம் 96. இது 2 வருஷத்துக்கு அப்புறம் எழுதிக்கிறாங்க 98. என்னன்னா பத்மாவதி சரித்திரம், ஆசிரியர் மாதவையா. அடுத்த கொஸ்டின், மாதவையா எழுதிய எந்த புதினம் சமூக சீர்திருத்த புதினங்களுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது எனலாம்? ஆன்சர், முத்து மீனாட்சி. மாதவையா எழுதிய முத்து மீனாட்சிங்கிற புதினம் சமூக சீர்திருத்த புதினங்களுக்கெல்லாம் தொடக்க புள்ளியாக அமைஞ்சிருக்குதான். அடுத்த கொஸ்டின், வைமு கோதைநாயகி அம்மாள் பெண்களுக்கான புதினங்களை எழுதினார். இக்கூற்று சரியா தவறா? ஆன்சர், சரி. வைமு கோதைநாயகி அம்மாள் பெண்களுக்கான புதினங்களை எழுதியிருக்கிறாரு. கூற்று சரி.
தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரியதொரு திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் கல்கி. தமிழ் புதின இலக்கிய வளர்ச்சியில் பெரியதொரு திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் கல்கி. பின்வரும் கூற்றுகளுக்கு உரியவர் யார்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், நாட்டு விடுதலை உணர்வை மையமாக கொண்ட தியாக பூமி, அலைவோசை, கள்வனின் காதலி, மகுடபதி, பொய்மான் கரடு ஆகிய புதினங்களின் ஆசிரியர். செகண்ட் பாயிண்ட், இந்திய தேசிய எழுச்சி, தமிழ் கலாச்சார மறுமலர்ச்சி, சமூக சீர்திருத்த நோக்கு ஆகியவற்றை தம் படைப்புகளில் இணைத்து கொண்டவர். அப்போ இவர் யாருன்னு பார்த்தோம்னா கல்கி. அதாவது கல்கியோட நூல்கள் வந்து தியாக பூமி, அலைவோசை, கள்வனின் காதலி, மகுடபதி, பொய்மான் கரடு இதெல்லாம் அவர் எழுதிய புதினங்கள். இவரோட படைப்புகளை வந்து எதை வந்து இணைச்சி எழுதியிருப்பார்னா இந்திய தேசிய எழுச்சியை பற்றி, அப்புறம் தமிழ் கலாச்சார மறுமலர்ச்சி அண்டு சமூக சீர்திருத்த போக்குகளாம் இவரோட படைப்புகளில் காணப்படுது. அடுத்த கொஸ்டின், வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு புனையப்படும் புதினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் வரலாற்று புதினங்கள். வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு புனையப்படும் புதினங்கள் வரலாற்று புதினங்கள். அடுத்து, பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கல்கி. பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், அதாவது சரிதம் இல்லை, சரிதம்னா மனோன்மணிய சுந்தரனார் வந்துடுவார். இங்கே சிவகாமியின் சபதம் தான் வந்திருக்கு. அடுத்து பொன்னியின் செல்வன், இந்த நூல்களின் ஆசிரியர் கல்கி. ராஜதிலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சாண்டில்யன். ராஜதிலகம் என்ற நூலின் ஆசிரியர் சாண்டில்யன். அடுத்து, ரோமாபுரி பாண்டியன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கலைஞர் கருணாநிதி. ரோமாபுரி பாண்டியன் என்ற நூலின் ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி. அடுத்த கொஸ்டின், சேரமான் காதலி நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். கள்வனின் காதலினா கல்கி வந்துடுவார். இது சேரமான் காதலினா கண்ணதாசன். அடுத்த கொஸ்டின், சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் லட்சியவாதத்தையும் உண்மையாக கொண்டு எழுதப்பட்ட புதினங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் லட்சியவாத புதினங்கள். சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் லட்சியவாதத்தையும் உண்மையாக கொண்டு எழுதப்பட்ட புதினங்கள் லட்சியவாத புதினங்கள் என்று அழைக்கப்பட்டன. அடுத்த கொஸ்டின், காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புதினங்கள் எழுதிய முன்னோடி யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் காசி வேங்கடரமணி. காந்திய லட்சியங்களை முன்னிலைப்படுத்தி தமிழில் புதினங்களை எழுதிய முன்னோடி காசி வேங்கடரமணி. அடுத்து 25வது கொஸ்டின், தேசபக்தன், கந்தன், முருகன் ஓர் உழவன் என்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் காசி வேங்கடரமணி. தேசபக்தன், கந்தன், முருகன் ஓர் உழவன் என்ற நூல்களின் ஆசிரியர் காசி வேங்கடரமணி. அடுத்து, அகல் விளக்கு, கல்லோ காவியமோ, கரித்துண்டு, நெஞ்சில் ஒரு முள் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மு. வரதராசனார். அகல் விளக்கு, கல்லோ காவியமோ, கரித்துண்டு, நெஞ்சில் ஒரு முள் போன்ற நூல்களின் ஆசிரியர் மு. வரதராசனார் அல்லது மூவான்னு சொல்லுவாங்க. இல்லை அகல் விளக்கு, கரித்துண்டு இதெல்லாம் நிறைய வாட்டி கொஸ்டினில் கேட்டுட்டாங்க. அடுத்த கொஸ்டின், அகிலன் எந்த புதினத்திற்காக ஞானபீட விருதை 1975 பெற்றார்? முதல்ல அகிலன் வந்து ஞானபீட விருதை வாங்கியிருக்கிறாரு. எந்த வருஷம்னா 1975. அது எந்த புதினத்திற்காகனா சித்திரப்பாவை. அகிலன் சித்திரப்பாவை என்ற நூலுக்காக ஞானபீட விருதை 1975 வாங்கியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், லட்சியவாதிகளான நாயக நாயகிகளின் சித்திரிப்புகளை யாருடைய படைப்புகளில் காணலாம்? ஆன்சர் நா. பார்த்தசாரதி. லட்சியவாதிகளான நாயக நாயகிகளின் சித்திரிப்புகளை நா. பார்த்தசாரதியின் படைப்புகளில் காணலாம். பின்வரும் கூற்றுகளுக்கு உரியவர் யார்? ஃபஸ்ட்டு பாயிண்ட், இயல்பான சித்திரிப்புகளின் மூலம் கிராமத்து வாழ்க்கையை கூறும் புதினங்களை தந்தவர். செகண்ட் பாயிண்ட், நாகம்மாள், பூவும் பிஞ்சும், அழியா கோலங்கள் போன்ற நூல்களை எழுதியவர். யார் அவர்னா சண்முக சுந்தரம். இவர் வந்து இயல்பான சித்திரிப்புகளின் மூலம் கிராமத்து வாழ்க்கையை கூற புதினங்களை எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் நாகம்மாள், பூவும் பிஞ்சும், அழியா கோலங்கள். இந்த நாகம்மாள் நூல் மட்டுமே 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் பின்னாடி வருவார். அடுத்த கொஸ்டின்,
நவீன புதினங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, புதினத்திற்கான மரபார்ந்த கட்டமைப்புகளை தகர்த்து இயல்புவாதம் பேசுவன. செகண்ட், நடைமுறை வாழ்வில் மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் அக மற்றும் புற வாழ்வு சிக்கல்களை இயல்பான மொழியில் இப்புதினங்கள் பேசுகின்றன. அடுத்த பாயிண்ட்டு, இவ்வகை புதினங்கள் மக்களின் வாழிடங்களை பின்னணியாக கொண்டு யதார்த்த தன்மையோடு படைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் அனைத்தும் சரி. நவீன புதினங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? ஸோ அனைத்துமே சரி. அடுத்த பாயிண்ட்டு, இவரின் புனைவுகள் உளவியல் அடிப்படையிலான மன ஓட்டங்களை பேசுகின்றன. யார் இவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் எம்.வி. வெங்கட்ராமன். இவரின் புனைவுகள் உளவியல் அடிப்படையிலான மன ஓட்டங்களை பேசுதான். யாரோடதுன்னா எம்.வி. வெங்கட்ராமன். அடுத்த கொஸ்டின், தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் யார்? ஆன்சர் தோமுசி ரகுநாதன். தமிழில் முற்போக்கு புதினங்களை முதலில் தந்தவர் தோமுசி ரகுநாதனா. அடுத்த கொஸ்டின், பஞ்சாலை தொழிலாளர்களின் போராட்ட வாழ்வை பற்றி பேசும் நூலான பஞ்சும் பசியும் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தோமுசி ரகுநாதன். பஞ்சும் பசியும் என்ற நூலை எழுதியவர் தோமுசி ரகுநாதன். இந்த பஞ்சும் பசியும் நூலில் பஞ்சாலை தொழிலாளர்களோட வாழ்வை பற்றி எழுதியிருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், பொது உடைமை சமூக விடுதலை நோக்கத்தை தங்கள் இலக்காக கொண்ட படைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் முற்போக்கு இலக்கியம். பொது உடைமை சமூக விடுதலை நோக்கத்தை தங்கள் இலக்காக கொண்ட படைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முற்போக்கு இலக்கியம். அடுத்த கொஸ்டின், ரஷ்ய இலக்கியங்கள் பொது உடைமை பேசும் இலக்கியங்கள் ஆகும். இக்கூற்று சரியா தவறான்னு கேட்குறாங்க. ஆன்சர் சரி. ரஷ்ய இலக்கியங்கள் பொது உடைமை பேசும் இலக்கியங்கள் ஆகும். அடுத்து, முற்போக்கு சிந்தனையாளரான ஜெயகாந்தனின் புதினங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நூல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். ஓகே. அடுத்த நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள். சுந்தரகாண்டம். மங்கை எங்கே போகிறாள். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். இது எல்லாமே ஜெயகாந்த நூல் கொடுத்துருக்குறாங்க. இதில் எந்த நூல் தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எதுனா மங்கை எங்கே போகிறாள். ஏன்னா மங்கைன்னு வராது, கங்கை எங்கே போகிறாள் அப்படின்னு வரணும். ஸோ ஆன்சர் மங்கை எங்கே போகிறாள், அதாவது இங்கே கங்கைன்னு வரணும். அடுத்த கொஸ்டின், வட்டார வழக்கு புதினங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குறிப்பிட்ட ஒரு பகுதியை களமாக கொண்டு அப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டும் குறிக்கோளுடன் எழுதப்படுவதாகும். செகண்டு, இப்புதினங்கள் தாம் எழுதப்படும் வட்டாரத்தின் மொழியிலேயே அமைந்திருப்பது சிறப்பு. 3, தமிழக வட்டாரங்களை கொங்கு வட்டாரம், கரிசல் வட்டாரம், நாஞ்சில் வட்டாரம், நெல்லை வட்டாரம், மதுரை வட்டாரம், தஞ்சை வட்டாரம் என வகைப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் எது சரினா அனைத்தும் சரி. இன்னொரு வாட்டி பார்த்துக்குங்க நல்லா. இது ஒரு பகுதியை களமாக கொண்டு அப்பகுதியில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கையை எடுத்துக்காட்டு குறிக்கோளில் எழுதுகிறாங்க. இந்த எழுதப்படுற புதினம் அந்த வட்டாரத்தோட மொழியிலேயே அமைந்திருப்பது சிறப்பு. அப்புறம் தமிழக வட்டாரங்களை நிறையா தான் பிரிச்சுருக்குறாங்க, பார்த்துக்குறோங்க. அடுத்து, வட்டார புதினம் எழுதும் வழக்கை யார் தோற்றுவித்தார்? ஆன்சர் ஆர் சண்முக சுந்தரம். வட்டார புதினம் எழுதும் வழக்கை ஆர் சண்முக சுந்தரம் தான் தோற்றுவித்திருக்கிறாரு. அடுத்து, நாகம்மாள் அறுவடை என்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஆல்ரெடி நாகம்மாள் ஒன்னொருத்தர் எழுதியிருந்தார், இவரும் எழுதிக்கிறாங்க. நாகம்மாள் அறுவடை என்ற நூல்களின் ஆசிரியர் ஆர் சண்முக சுந்தரம். அடுத்து, கோபல கிராமம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கி. ராஜநாராயணன். கோபல கிராமம் என்ற நூலின் ஆசிரியர் கி. ராஜநாராயணன். அடுத்து, ஏறு வெயில என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருமாள் முருகன். ஏறு வெயில என்னும் நூலின் ஆசிரியர் பெருமாள் முருகன். செந்நெல் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சோலை சுந்தர பெருமாள். ஏறு வெயிலனா பெருமாள் முருகன், செந்நெல்னா சோலை சுந்தர பெருமாள். அடுத்த கொஸ்டின், சாயத்திரை என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுப்ரபாரதி மணியன். சாயத்திரை என்ற புதினத்தின் ஆசிரியர் சுப்ரபாரதி மணியன். அடுத்து, வாழ்க்கை அனுபவங்கள் தந்த நேரடியான வழிகளையும்
தங்கள் மீதான ஒடுக்குமுறைகளையும் அவற்றிலிருந்து மீளத் துடிக்கும் உணர்வுகளையும் பதிவு செய்பவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள். வாழ்க்கை அனுபவங்கள் தந்த நேரடியான வழிகளையும் தங்கள் மீதான ஒடுக்குமுறைகளையும் அவற்றிலிருந்து மீள துடிக்கிற உணர்வுகளையும் பதிவு செய்பவை தான் விளிம்பு நிலை வாழ்வியல் புதினங்கள். அடுத்த கொஸ்டின், கருக்கு, சங்கதி, வன்மம் போன்ற விளிம்பு நிலை படைப்புகளை எழுதியவர் யார்? ஆன்சர் பாமா. பாமா கருக்கு, சங்கதி, வன்மம் போன்ற விளிம்பு நிலை படைப்புகளை எழுதியிருக்கிறாரு. இந்த நூலாம் தனித்தனியாகவே படிச்சுக்கிறோம். அடுத்து, பாமாவின் முதல் படைப்பு எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் கோவேறு கழுதைகள். பாமாவின் முதல் படைப்பு கோவேறு கழுதைகள். செடல், ஆறுமுகம், எங்கதே, செல்லாத பணம் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாமா. செடல், ஆறுமுகம், எங்கதே, செல்லாத பணம் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் பாமா. அடுத்த கொஸ்டின், ஆனந்தாயி, பழையன கழிதலும் என்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சிவகாமி. சிவகாமிங்கிறவங்க ஆனந்தாயி அண்டு பழையன கழிதலும் என்ற நூலை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து, கூகை, தூர்வை நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சோதர்மன். கூகை, தூர்வை இந்த இரு நூல்களின் ஆசிரியர் சோதர்மன். அடுத்து, உப்புவயல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஸ்ரீதர கணேசன். உப்புவயல் நூலின் ஆசிரியர் ஸ்ரீதர கணேசன். அடுத்து, தகப்பன் கொடி புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் அழகிய பெரியவன். தகப்பன் கொடி புதினத்தின் ஆசிரியர் அழகிய பெரியவன். என் இனிய இயந்திரா, மீண்டும் சூனோ போன்ற அறிவியல் புனைவு புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் சுஜாதா, அதாவது ரங்கராஜன் சொல்லுவாங்க. என் இனிய இயந்திரா, மீண்டும் சூனோ போன்ற அறிவியல் புனைவு புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா. அடுத்த கொஸ்டின், கரையெல்லாம் செண்பகப்பூ, கனவு தொழிற்சாலை, ரத்தம் ஒரே நிறம் போன்ற புதினங்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுஜாதா. கரையெல்லாம் செண்பகப்பூ, கனவு தொழிற்சாலை, ரத்தம் ஒரே நிறம் இந்த புதினங்களின் ஆசிரியர் சுஜாதா. மனச்சலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகளை எழுதியவர் யார்? ஆன்சர் பாலகுமாரன். மனச்சலனங்களையும் உறவு சிக்கல்களையும் மையமாக கொண்ட படைப்புகளை எழுதியவர் யார்னா பாலகுமாரன். அடுத்த கொஸ்டின், உடையார் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பாலகுமாரன். உடையார் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார்னா பாலகுமாரன். அடுத்து, உடையார் என்ற புதினம் யாரை பற்றியது? அதாவது உடையாருங்கிற புதினத்தை பாலகுமாரன் எழுதிக்கிறாரு. அந்த நூல் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆன்சர் ராஜராஜ சோழன். உடையார் என்ற புதினம் ராஜராஜ சோழனை பற்றியது. அடுத்த கொஸ்டின், விஷ்ணுபுரம் கொற்றவை இந்த புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜெயமோகன். விஷ்ணுபுரம் கொற்றவை புதினத்தின் ஆசிரியர் ஜெயமோகன். அடுத்து, பின்தொடரும் நிழலின் குரல், காடு, ரப்பர், ஏழாம் உலகம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஜெயமோகன். பின்தொடரும் நிழலின் குரல், காடு, ரப்பர், ஏழாம் உலகம் போன்ற நூல்களின் ஆசிரியர் ஜெயமோகன். அடுத்து, உபபாண்டவம், நெடுங்குருதி போன்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். உபபாண்டவம், நெடுங்குருதி போன்ற புதினத்தின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து, மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட எஸ் ராமகிருஷ்ணனின் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் உபபாண்டவம். இந்த உபபாண்டவம் நூல் மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கிறாங்க. யாருன்னா எஸ் கிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின், மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசும் எஸ் கிருஷ்ணனின் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நெடுங்குருதி. மதுரை மாவட்ட குற்ற பரம்பரை பற்றி பேசுகிற நூல் நெடுங்குருதி. இதை எழுதியவர் எஸ் கிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின், சஞ்சாரம் புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன். அவர் வெறும் கிருஷ்ணன், இவர் எஸ் ராமகிருஷ்ணன். சஞ்சாரம் புதினத்தின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து, சஞ்சாரம் புதினம் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது?
ஆன்சர் 2018. சஞ்சாரம் புதினம் வந்து 2018 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. அடுத்த கொஸ்டின், நிழல் முற்றம், கூலமாதாரி, மாதொரு பாகன் ஆகிய படைப்புகளின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பெருமாள் முருகன். நிழல் முற்றம், கூலமாதாரி, மாதொரு பாகன் ஆகிய படைப்புகளின் ஆசிரியர் பெருமாள் முருகன். எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும், அடுத்து சொல் என்றொரு சொல் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிரேம் ரமேஷ். எரிக்கப்பட்ட பிரதிகளும் புதைக்கப்பட்ட மனிதர்களும், அடுத்து சொல் என்றொரு சொல், இந்த 2 நூல்களின் ஆசிரியர் வந்து பிரேம் ரமேஷ். குள்ளச்சித்தன் சரித்திரம், பகடையாட்டம் எழுதிய ஆகிய புதினங்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எம். யுவன். குள்ளச்சித்தன் சரித்திரம், பகடையாட்டம் எழுதிய ஆகிய புதினங்களின் ஆசிரியர் எம். யுவன். அடுத்த கொஸ்டின், எக்ஸ்டென்சியலிசமும் பேன்சி பனியனும், அடுத்து 0 டிகிரி ஆகிய படைப்புகளின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சாரு நிவேதிதா. சாரு நிவேதிதா ரெண்டு நூல் எழுதிக்கிறாங்க. ஒன்று 0 டிகிரி, அதுக்கப்புறம் இந்த நூல் பார்த்துக்குறங்க, எக்ஸ்டென்சியலிசமும் பேன்சி பனியனும். அடுத்து நாவெல்லா என்பது எம்மொழி சொல். ஆன்சர் இத்தாலி. நாவெலா என்பது இத்தாலிய மொழிச்சொல். அடுத்த கொஸ்டின், நாவல் என்பது எம்மொழி சொல். ஆன்சர் ஆங்கில சொல். அதாவது நாவெலா அப்படிங்கிற இத்தாலி சொல்லேருந்து இந்த நாவல்ங்கிற ஆங்கில சொல் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், நாவல் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதுமை. நாவல் என்ற சொல்லின் பொருள் புதுமை. அடுத்து நாவலை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் புதினம். நாவல் என்னும் சொல்லின் பொருள் புதுமை. அடுத்த கொஸ்டின், நாவலை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் புதினம். நாவலை தான் புதினம்னு சொல்கிறாங்க. அடுத்து தற்காலத்தில் கவிதையின் கற்பனை அழகுகளையும் உணர்ச்சி வெளிப்பாடுகளையும் உரைநடை மூலம் தருகின்ற சிறந்ததொரு கலை வடிவம் எது? ஆன்சர் புதினம். தற்காலத்தில் கவிதையின் கற்பனை அழகுகளையும் உணர்ச்சி வெளிப்பாடுகளையும் உரைநடை மூலம் தருகின்ற சிறந்ததொரு கலை வடிவம் எதுனா புதினம். அடுத்த கொஸ்டின், புதினம் டேஸ் என்னும் பெயரும் பெற்றது. ஆன்சர் புனைகதை. புதினம் புனைகதை என்னும் பெயரும் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சிறுகதையிலிருந்து மாற்றம் பெற்ற புனைகதை வடிவமே டேஸ். ஆன்சர் குறும்புதின இலக்கியம். சிறுகதையிலிருந்து மாற்றம் பெற்ற புனைகதை வடிவமே குறும்புதின இலக்கியம். அடுத்த கொஸ்டின், புதின இலக்கியங்களில் இருந்து குறும்புதினங்கள் வேறுபடுவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது எது? ஆன்சர் கதைக்கரு வெளிப்படுத்தும் முறை. புதின இலக்கியங்களில் இருந்து குறும்புதினங்கள் வேறுபடுவதற்கு அடிப்படை காரணமாக அமைவது கதைக்கரு வெளிப்படுத்தும் முறை. அடுத்து கதை நிகழ்ச்சியை நோக்கி அமைந்தால் அதனை டேஸ் என்றும், நிகழ்ச்சிக்கு அப்பால் கதைக்கரு அமைந்தால் அதனை டேஸ் என்றும் கூறலாம். ஆன்சர் குறும்புதினம் புதினம். கதை நிகழ்ச்சியை நோக்கி அமைந்தால் அதனை குறும்புதினம் என்றும், நிகழ்ச்சிக்கு அப்பால் கதைக்கரு அமைந்தால் அதனை புதினம் என்றும் கூறலாம். அடுத்த கொஸ்டின், குறும்புதினங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? ஃபஸ்ட்டு பாயிண்ட், சிறுகதையின் போக்கில் இருந்து சற்று மாறுபட்டவை. 2, இதன் கதை பின்னல் நீண்ட வரலாறு போல் அமையாமல் சிறுகதை போல் அமைந்திருக்கும். 3வது பாயிண்ட், இவற்றை புதினங்களாகவும் இல்லாமல் சிறுகதைகள் போலவும் இல்லாமல் அமையும் ஒரு வகை புனைகதை இலக்கியம் என பிரெஞ்சு திறனாய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அடுத்த பாயிண்ட், புதினத்தில் இருந்து அளவால் சுருங்கியதாக இருந்தாலும் இது புதினத்தின் ஒரு பிரிவாகும். ஸோ ஆன்சர் என்னன்னா அனைத்தும் சரி. குறும்புதினங்கள் பற்றிய கூற்றுகள் இது எல்லாமே பார்த்துக்கிறோம், எல்லாமே சரி. அடுத்த கொஸ்டின், நூலாசிரியர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேங்கையின் மைந்தன் நூலின் ஆசிரியர் யாருன்னா அகிலன். வேங்கையின் மைந்தன் அகிலன். அடுத்து சமுதாய வீதி நா பார்த்தசாரதி. சமுதாய வீதி நா பார்த்தசாரதி. வேருக்கு நீர்
ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் நூல் வந்து ராஜம் கிருஷ்ணன். குருதி புனல் யார்னா இந்திரா பார்த்த சாரதி. குருதி புனல் இந்திரா பார்த்த சாரதி. ஒரு காவிரியை போல ஆன்சர் யார் எழுதுனானா லட்சுமி. ஒரு காவிரியை போல லட்சுமி. குற்றால குறவஞ்சி கோபி மணிசேகரன். குற்றால குறவஞ்சி கோபி மணிசேகரன். ஏதாவது ஷார்ட்கட் வச்சு யாபகம். குற்றாலம் போனால் நமக்கு மணி வேணும், அது மாதிரி தான். காதுகள் வந்து எம்பி வெங்கட்ராம். வெங்கடாச்சலபதி காதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. காதுகள்னால் எம்பி வெங்கட்ராம். அடுத்து புதிய தரிசனங்கள் வந்து பொன்னிலன். பொன்னிக்கு வந்து புதிய தரிசனம் கிடச்சிருக்கு. அடுத்து இலையுதிர் காலம் வந்து நீல பத்மநாபன். இலையெல்லாம் எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும், அதனால நீல பத்மநாபன். அடுத்து காவல் கோட்டம் வந்து சு வெங்கடேசன். காவல் கோட்டம் சு வெங்கடேசன். தோல்ங்கிறது டி செல்வராஜ். தோல்ங்கிறது டி செல்வராஜ். கொற்கைங்கிறது சோடி குரூஸ். கொற்கைங்கிறது சோடி குரூஸ். இலக்கிய சுவடுகள் ஆத்தர் வந்து ஆவண்ணா மாதவன். இலக்கிய சுவடுகள் வந்து மாதவன். சூல் ஆசிரியர் வந்து சோதர்மன். சூல் வந்து சோதர்மன். அடுத்து நூலாசிரியர் தான். இது வந்து நியூ புக்கில் உள்ளது, அதனால் தனியாக கொடுத்துருக்குறேன். சின்ன கிளாஸ்லேயே வந்துடும். வேரில் பழுத்த பலா ஆசிரியர் வந்து சு சமுத்திரம். அடுத்து கோபல்லபுரத்து மக்கள் வந்து கீரா என்று அழைக்கப்படுகிற கி ராஜநாராயணன். அங்காடி இது யாருன்னா பூமணி. கல்மரம் சி திலகவதி. கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து. சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா. விசாரணை கமிஷன் சா கந்தசாமி. சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். பானம் வசப்படும் பிரபஞ்சன். சேரமான் காதலி கண்ணதாசன். கல்வனின் காதலினா கல்கி. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன். அடுத்த கொஸ்டின் பொறுத்துக கேட்குறாங்க பாருங்கள். அலைவோசை 1961. அகல்விளக்கு 1956. வேங்கையின் மைந்தன் 1971. சமுதாய விதி 1972. சில நேரங்களில் சில மனிதர்கள் 1963. இந்த இதில் வந்து எதுக்கு எது வரும்னு பார்த்துக்கிறோம். ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சு நீங்கள் ஜூஸ் பண்ணிப்பாங்க கரெக்டாக வருதானே. ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு 2. அலைவோசை 1956. அகல் விளக்கு வந்து 1961. வேங்கையின் மைந்தன் 1963. 4க்கு வந்து 3 வருது. சமுதாய வீதி 1971. சில நேரங்களில் சில மனிதர்கள் 1972. அடுத்த கொஸ்டின் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளனன்னு கேட்குறாங்க. அதாவது நேராக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. குருதி புனல் 1900. ஆன்சர் வந்து எல்லாமே சரிதான். நேராகவே கொடுத்துட்டேன். எல்லாமே சரி. குருதி புனல் 1977. வேருக்கு நீர் 1973. சேரமான் காதலி 1980. ஒரு காவிரியை போல 1984. வேரில் பழுத்த பலா 1990. அடுத்த கொஸ்டின் எத்தனை இணைகள் தவறாக பொருந்தியுள்ளனன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து எவையும் இல்லை. ஏன்னா எல்லாமே கரெக்டாகவே கொடுத்துட்டேன், குழப்பலை. கோபல்லபுரத்து மக்கள் 1991. குற்றால குறிஞ்சி 1992. காதுகள் 1993. புதிய தரிசனம் 1994. வானம் வசப்படும் 1995. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. சாய்வு நாற்காலி ஆன்சர் என்னென்னா 1997 வரும். சாய்வு நாற்காலி வந்து 1997. அடுத்து விசாரணை கமிஷன். விசாரணை கமிஷன் வந்து 1998. விசாரணை கமிஷன் வந்து 98. அடுத்து 3 சுதந்திர தாகம் வந்து அதே தான் 2001 தான் வருது. அடுத்து 4 கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து 2 அதாவது 2வது பாயிண்டில் உள்ளது 2003. லாஸ்ட்டு கல்மரம் வந்து 2005. அடுத்து பொறுத்துக தான் மறுபடியும். பொறுத்துகளில் வந்து இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டேன் கரெக்டு. இலையுதிர் காலம் 2007. காவல் கோட்டம் 2011. தோல் 2012. கொற்கை 2013. அஞ்ஞாடி வந்து 2014. அடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின்
எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளனன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இலக்கியச் சுவடுகள் 2015, சஞ்சாரம் 2018, சூழ் 2019. ஸோ அனைத்துமே சரி. அதனால் 3 இணைகளுமே சரி. அவ்வளோதான். மொத்தம் 85 கொஸ்டின் பார்த்தாச்சு. அந்த புக்கில் மோஸ்ட்லி எல்லாமே எடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த கொஸ்டின் வேணால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்ஸ்.